நல்ல விஷயங்கள் செய்ய போடுற பொழுது தான் நீங்கள் எதிர்க்கப்படுவீங்க, நீங்கள் களங்கப்படுத்தப்படுவீங்க, நீங்கள் விமர்சிக்கப்படுவீங்க. இதுவெல்லாம் தான் இவ்வளவு பண்ணாலும் என்னுடைய நல்ல காரியங்கள் கலங்காது என்பதை நிரூபிக்கிற துணிவு தான் ரொம்ப முக்கியம். கல்வி நிலைக்குழுவின் உறுப்பினராக 4 ஆண்டுகள் செயல்பட்டேன். கல்வி சார்ந்த எல்லா நிறுவனங்களின் கொள்கைகளையும் முடிவு செய்கிற அமைப்பு அது. சொந்த பல்கலைக்கழகம் இல்லாத ஒரே எம்பி நீங்க தான் அப்படின்னாரு. இந்த தரப்புக்காக பேசுகிற ஒரு உறுப்பினராக தொடர்ந்து கேள்விகளை கேட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். நான் நாடாளுமன்றத்தில் கல்வி நிலைக்குழுவின் உறுப்பினராக 4 ஆண்டுகள் செயல்பட்டேன். இந்தியாவில் கல்வி சார்ந்த எல்லா நிறுவனங்களின் கொள்கைகளையும் முடிவு செய்கிற அமைப்பு அது. ஐஐடி, என்ஐடி, எய்ம்ஸ், எல்லா நிறுவனங்களையும். அதில் இந்த தரப்புக்காக பேசுகிற ஒரு உறுப்பினராக தொடர்ந்து கேள்விகளை கேட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். ஒரு 28 எம்பிக்கள் அதில் இருக்கிறோம். அப்போ ஒரு நாள் என்னை அழைத்த அந்த செயலாளர் கேட்டார், நீங்கள் மட்டும் தொடர்ந்து இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே ஏன் தெரியுமா அப்படின்னாரு. எனக்கு புரியல ஏன் அப்படின்ன. இந்த 28 பேரில் ஓன் யூனிவர்சிட்டி இல்லாத ஒரே ஆள் நீங்கள் தான் சார் அப்படின்னாரு. சொந்த பல்கலைக்கழகம் இல்லாத ஒரே எம்பி நீங்கள் தான் அப்படின்னாரு. நாம் எந்த தரப்புக்கு பேச வேண்டும் என்பதில் ஒரு எழுத்தாளனாக, ஒரு செயல்பாட்டாளனாக, ஒரு கலைஞனாக ஒரு தெளிவு வேண்டும். அந்த தெளிவோடு நடந்து கொண்டிருக்கிற திரைக்கலைஞர் சூர்யா அவர்களுக்கும் அகரத்தினுடைய அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கொடுப்பதற்கு எவ்வளவு இருக்கிறது என்பதை மனித சமூகத்திற்கு நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. கொடுக்கிற இந்த நல்ல கல்வியை கொடுக்கிற இந்த நல்ல செயலுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். 5 இணையினுடைய மாணவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள். வணக்கம்.